இந்த கடைசி வாரத்தில் வந்து பால், அப்புறம் இந்த நாட்டு சர்க்கரை, தேன் இது 3ம் கலந்து வந்து கொடுக்கணும். முருகருக்கு அபிஷேகம் பண்ணி மற்றவங்களுக்கு கொடுக்கணும். எல்லாரும் திருச்செந்தூர் போகிறது, திருச்செந்தூர் முருகரை பார்க்கணும், அவர்கிட்ட வேண்டிக்கணும், தரிசனம் பண்ணணும், பூஜை பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் போகிறாங்க. பட் அதை தாண்டி அந்த கடலில் போய் குளிக்கணும். செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகனுக்கு ஏன் அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது? செவ்வாய்க்கிழமை நம்ம வந்து முருகரை வழிபடும் போது இன்னும் நம்மளுக்கு அந்த பவர் அதிகமாக கிடைக்கும். நல்ல ஒரு பிளேஸ், வைப்ரேஷனாக இருக்கிற பிளேஸ், அதுக்கு எப்போ கூட்டங்களாலே மோதிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து கண்டிப்பாக அதை நம்மளே வந்து ஸ்பாயில் பண்ணுற மாதிரி தான். ஆனாலும் திருச்செந்தூர்னாலே ஒரு பவர் தான். அப்படின்ற போது அது ஹிட்டனாக இருக்கிறது ஹிட்டனாகவே இருக்கட்டும். அதை மீறி அவங்க ஹிட்டனான கோவிலுக்கு போகிறாங்கன்னா அந்த முருகர் அவங்கள வர வைக்கிறாங்கன்னு அர்த்தம். எல்லா முருகர் கோயிலையும் அது டிஃப்ரெண்ட். ஏன் சமுத்திரம் பக்கத்தில் இருக்கிறது. ஸோ அப்போ அது மலைன்னு ஒரு விஷயத்த கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அது டிஃப்ரெண்ட் கிடையாது. அதே மாதிரி அது கடலில் குளிக்கிறதா விஷயமே. கடலில் தான் இருப்பார் முருகர். ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஹரணி திருமுருகன். இன்னைக்கு நம்மளோட இருக்கவங்க சாரா டாரட் கார்ட் ரீடர் மற்றும் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இவங்க கிட்டே நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வணக்கம். வணக்கம் சார். மேம், இப்போ நம்ம ரொம்ப பிடிச்ச கடவுளாக இருக்கிறவர் வந்து தமிழ் கடவுள் முருகர். ஸோ அவரை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேசலாம். ஸோ அதில் முதல் கேள்வியே என்ன அப்படின்னா, முருகரை வந்து நம்ம ரொம்ப வணங்குவோம். ஸோ அதையும் தாண்டி அவரை திட்டினா அவர் வந்து வரம் கொடுப்பாரா நம்மளுக்கு? ஸோ அப்படின்ற விஷயம் நான் வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு இடங்கள்ல பார்த்தேன். ஸோ அதெல்லாம் உண்மையா? அது எந்த அளவுக்கு வந்து உண்மையாக இருக்கும், பாசிபிளா? அதெல்லாம் திட்டுறது அப்படின்றது நம்மளுடைய இமோஷன்ஸை ஷேர் பண்ணுறது தான். ஸோ உணர்வை வெளிப்படுத்துறது, ஷேர் பண்ணுறது, அதை விட வெளிப்படுத்துகிறோம். ஸோ அப்போ வந்து நான் ஏதோ ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கேன், அவர் என்னை கொடுக்கவே மாட்டுறாரு. அப்போது நம்ம அதை வந்து வெளிப்படுத்தும் போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ முருகரோட அவங்க ரொம்ப நெருக்கமானதாக ஃபீல் ஆகிடுவாங்க. இப்போ யாரை நம்ம பொதுவாக திட்டுவோம்? யாரோ தெரியாதவங்களை திட்ட மாட்டோம், ஹெல்ப் கேட்குறவங்கள கூட திட்ட மாட்டோம், நமக்கு நெருக்கமானவங்கள தான் திட்டுவோம். ஸோ அப்போ திட்டும் போது அவர் ரொம்ப நம்மளுக்கு நெருக்கமானவராக, ஸோ ஆன்ம ரீதியாகவே ஆயிடுறாரு. நம்ம ஆன்மாவே வந்து அதை அக்செப்ட் பண்ணுது. ஸோ அப்போது சில பேருக்கு அது நடக்கும். ஆனால் அதாவது நல்ல விஷயங்களை கேட்குறாங்க, அவங்க கேட்குறது நியாயமானதாக இருந்தால் அது கண்டிப்பாக திட்டினதுக்கப்புறம் அது நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா ஒன்ஸ் அவங்களே வந்து அந்த ஆழ்மனம் வந்து ஏற்றுக்குது. ஸோ முருகன் என் கூட தான் இருக்கான் அப்படின்றத ஏற்றுக்குது. அப்போது அவர் வந்து அதை நடத்த ஆரம்பிச்சிருவார். அந்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். ஆப்வியஸ்லி அது வந்து அதுதான் யூனிவர்சல்லாக நியாயமான கோரிக்கைகள் வைக்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஸோ அதை தாண்டி ஒரு தப்பான கோரிக்கைகள் இருக்குது, இல்லை வந்து நடக்காதுன்னு தெரிஞ்சே சில விஷயங்களை வந்து கேட்பாங்க. அப்படிலாம் கேட்டு திட்டுறாங்கன்னா அது வந்து முருகர் காது கொடுத்து கூட கேட்க மாட்டார். ஏன்னா அவங்க ஆழ்மனதுக்கு தெரியும், நீ கேட்குறதே முதல்ல தப்பு, இதில் வேற என்ன நீ திட்டுற அப்படின்ற மாதிரி ஆழ்மனதுக்கே தெரியும். ஸோ அந்த விஷயங்கள் நடக்காது. கோரிக்கைகள் நியாயமாக இருந்தால் அப்போ நிச்சயமாக அது வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி திட்டியாவது நம்ம இன்னும் கனெக்ட் ஆகும், நம்மளுடைய அந்த உணர்வை வெளிப்படுத்திடுறோம். ஏதோ ஒரு திருப்தி அந்த டைம் கிடச்சிடும். அந்த ஒரு செப்பரேஷன் நம்மளுக்கு இருக்காது. ஸோ மேற்கொண்டு அது இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம அழகாக மற்ற வேலைகளில் கடந்து போக ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அப்போ இந்த வேலைகள் வந்து அழகாக தொடங்க ஆரம்பிச்சிடும். ஒரு விஷயம் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் அது வந்து பிளாக் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒன்ஸ் நம்ம முருகரை திட்டுறதன் மூலிமா கூட நம்ம அதில் இருந்து அப்போ மூவ் ஆன் ஆகிடும். நம்ம திட்டவே ஆரம்பிச்சிட்டோம், இதுக்கப்புறம் எங்கே இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிடுவோம். ஸோ மூவ் ஆன் ஆனதுக்கப்புறம் தான் அந்த எக்ஸ்பெக்டேஷன் குறைஞ்சிரும், தென் இது நடக்க ஆரம்பிக்கும். இப்போது காமனாக இப்போ நம்ம முருகர் கோயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆறுபடை வீடு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ அந்த கோயில்கள்லாம் தாண்டி நிறைய ஊர்களில் சின்ன சின்ன கோவில்கள் நிறைய முருகரோடது இருக்கும். ஸோ இங்கே மோஸ்ட்லி எந்த இடத்துல இருக்க முருகருக்கு வந்து பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல இருக்க முருகரை வந்து ஹிட்டனாக கூட இருக்கும், அந்த பிளேஸ் யாருக்கும் தெரியாமல் இருக்கும், ரொம்ப பாப்புலராக இல்லாமல் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல இருக்க முருகருக்கு வந்து ரொம்ப சக்தி அதிகம். இங்கே இருக்க முருகரை போய் வழிபட்டால் உங்களோட பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும், நல்லதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கோவில் இருக்கா? மோரோவர் ஹிட்டனாக இருக்கிற கோவில் வந்து நம்ம ரிவீல் பண்ண வேணாம். ஏன்னா இப்போ சமீபத்தில் என்ன ஆகுதுன்னா, ஹிடனாக இருக்கிற கோவிலில் ரிவீல் பண்ணி அந்த கோவில் ரொம்ப வந்து அங்கே இருக்கிற ஒரு பாசிட்டிவ் தன்மையும் போயிடுது. ஸோ இப்போ எஸ்பெஷலி இப்போ எக்ஸாம்பிள் திருவண்ணாமலைலாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அது எல்லாம் எப்போல்லாம் வந்து அதர் ஸ்டேட்லேருந்து வர ஆரம்பித்தாங்களோ இப்போ நம்மளே போக முடியல. அது அந்த வைப்ரேஷன் நம்ம போனாலும் இப்போ நம்மளுக்கு நல்லா ஃபீல் ஆகும், ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும். ஸோ அப்படின்ற போது அது ஹிடனாக இருக்கிறது ஹிடனாகவே இருக்கட்டும். அதை மீறி அவங்க ஹிடனான கோவிலுக்கு போகிறாங்கன்னா அந்த முருகர் அவங்கள வர வைக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ நீ இந்த இடத்துக்கு இன்னைக்கு வரணும், அது வந்து ஆண்டவன் செயல், ஆண்டவன் சித்தம். ஸோ அதனால் அந்த ஹிடனாக இருக்கிறது ஹிடனாகவே இருக்கட்டும். அது மீறி அவங்களுக்கு தெரிஞ்சு போனால் ஓகே, அது அவங்க போகணுன்ற அது விதியில் இருக்குது. அதை தாண்டி
முருகருடைய கோவில் ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில், அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச கோவிலே ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில் எது, அந்த மாதிரி நாம போகலாம் அப்படின்றதுலாம் சில கோவில்கள் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிறுவாபுரி. சிலுவாபுரி. சிறுவாபுரி. சிறுவாபுரி. ஆமா. ஓகே. சிறுவாபுரி கோயில் வந்து பொதுவா இந்த நிலம் சம்பந்தமா, வீடு சம்பந்தமா இதுக்கு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சொந்த வீடு அமையணும், சொந்த நிலம் அமையணும், நில பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இதுக்கெல்லாம் வந்து சிறுவாபுரி முருகரை வழிபட்டா சரியாயிடும்னு. அது என்ன கான்செப்ட்னா, எந்த விஷயம் நம்மளுக்கு நிரந்தரமா வேணும்னு தோணுதோ அந்த விஷயத்துக்காக அங்க போய் முறையிடலாம். அவர்கிட்ட வழிபாடு செய்யலாம். அண்ட் ஒரு வேண்டுதல் மாதிரி வைக்கலாம். ஒரு விரத முறையை கடைபிடிச்சு ஒரு 6 வாரம் வேண்டுதல் மாதிரி வச்சு, இந்த கடைசி வாரத்துல வந்து பால், அப்புறம் இந்த நாட்டு சர்க்கரை, தேன், இது 3ம் கலந்து வந்து கொடுக்கணும். முருகருக்கு அபிஷேகம் பண்ணி மற்றவங்களுக்கு கொடுக்கணும். இது வேண்டுதல் நிறைவேறினாலும் கொடுக்கலாம், இல்லை எனக்கு நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம், அந்த 6 வாரம் நிறைவா. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து அப்போத்துலேருந்தே போயிட்டுருக்கு. ஒரு விஷயம் நிரந்தரமாக நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அவரை வந்து வழிபடலாம். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான முருகர் அவர். ஸோ அதுவும் வெள்ளிக்கிழமையில அவரை வந்து வழிபடும் போது இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். வெள்ளிக்கிழமை போய் பார்த்தீங்கன்னா செவ்வாயை விட வெள்ளிக்கிழமை அங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும். சிறுவாபுரியில இருக்க முருகனை வழிபடணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தான் போகணும். ஆமாம், ஓகே. வெள்ளிக்கிழமை தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார். செவ்வாயை விட வெள்ளி அதிகமாக கூட்டமாக இருக்கும் அங்கே. ஓகே. ஸோ அது ஒன்று. திருச்செந்தூர் முருகர். ஸோ இப்போ தான் வந்து ரீசெண்ட் டைமில் நிறைய திருச்செந்தூர் முருகரை பற்றி தெரிஞ்சு எல்லாரும் கூட்டமாக அலைமோதுறாங்க. பட் அது அதான் நல்ல ஒரு பிளேஸ், வைப்ரேஷனாக இருக்கிற பிளேஸ். அதுக்கு எப்போ கூட்டங்கள் அலை மோதிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து கண்டிப்பாக அதை நம்மளே வந்து ஸ்பாயில் பண்ணுற மாதிரி தான். ஆனாலும் திருச்செந்தூர்னாலே ஒரு பவர் தான். ஸோ கடலில் இருக்கிற ஒரு அந்த சமுத்திர கரையில் இருக்கிற முருகர்னாலே அவர் ஒருத்தர் மட்டும்தான் ஸோ இந்த உலகத்திலே. அது மாதிரி மலேசியாலையும் அதே மாதிரி ஒரு கோவில் இருக்குது. சமுத்திரம் பக்கத்தில் திருச்செந்தூர் முருகர் மாதிரி சமுத்திரம் கடல் பக்கத்துலேயே ஒரு கோவில் இருக்குது. அதுவும் ஹிடன் பிளேஸ் தான் ஆக்சுவலி. அது நிறைய பேருக்கு தெரியாது, அங்கே இருக்கவங்களுக்கே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இந்த முருகர் வந்து என்ன ஸ்பெஷல்னா, இங்கே போயிட்டு அந்த கடல் நீரில் குளிக்கணும். எல்லாரும் திருச்செந்தூர் போகிறது திருச்செந்தூர் முருகரை பார்க்கணும், அவர்கிட்ட வேண்டிக்கணும், தரிசனம் பண்ணணும், பூஜை பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் போகிறாங்க. பட் அதை தாண்டி அந்த கடலில் போய் குளிக்கணும். அதுதான் மெயினே, ப்ரையாரிட்டி அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் திங் அதை குளிச்சாலே போதும். முருகரை தரிசனம் பண்ண முடியல, ரொம்ப கூட்டமாக இருக்குது, என்னால் தரிசனம் பண்ண முடியலனா கூட கொடிமரத்தை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துட்டாலே போதும். பொதுவாக முருகன் கோயிலில் போய் நம்ம முருகரை பார்க்க முடியலன்னா கூட கொடிமரத்தை பார்த்துட்டு கூட தரிசனம் பண்ணி. இது எல்லா முருகர் கோவிலையும் கிடையாது, திருச்செந்தூருக்கு மட்டும்தான் அது பொருந்தும். குளிச்சுட்டு சப்போஸ் கூட்டமாக இருக்குள்ள போக முடியலன்னா கொடிமரத்தை பார்த்தாலே போதும். அங்கே மயில் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும், பார்த்தாலே போதும். முருகர் காட்சி கொடுத்துட்டாரு, மயிலை பார்த்த சக்ஸஸ் அப்படின்னு மனப்பூர்வமாக திருப்தியாக கிளம்பலாம். அவங்க என்ன நினச்சிட்டு போனாலும் அது நடக்கும். ஸோ அது அந்த கோவிலுக்கு மட்டும்தான், அதுதான் ஸ்பெஷலே, அந்த கடல் அதுதான் ஸ்பெஷல். ஓகே. இப்போ நீங்கள் திருச்செந்தூர் பற்றி ஒரு எடுத்துக்காட்டாக சொன்னீங்க இல்லையா? ஸோ இதனால எனக்கு ஒரு டவுட் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ திருச்செந்தூர் முருகர் அப்படின்னாவே மலை மேலே தான் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த திருச்செந்தூரில் இருக்க முருகர் வந்துட்டு மலை மேலே தான் இருக்காரா அப்படின்ற மாதிரி. இப்போது அந்த இடம் வந்து மழை தான், தண்ணி சுற்றி இருக்கிறதுனால அதோட இது தெரியல, அங்கேயும் வந்து மலை மேலே தான் வந்துட்டு முருகர் இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது உண்மையா? என்னை பொறுத்த வரைக்கும் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஸோ அது இன்னும் நிரூபணமும் ஆகலை, சரிங்களா? ஸோ அது அந்த அந்த வந்து ஏரியா, அது கோஸ்டல் ஏரியா, அது கோஸ்டல் ஏரியா தான். அது அந்த அறுபடையில் அந்த ஒரு படை மட்டும், அறுபடைன்னு இல்லை, எல்லா முருகர் கோயிலையும் அது டிஃப்ரெண்ட். ஏன்? சமுத்திரம் பக்கத்தில் இருக்கிறது. ஸோ அப்போ அது மலைன்னு ஒரு விஷயத்த கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அது டிஃப்ரெண்ட் கிடையாது. அதே மாதிரி அது கடலில் குளிக்கிறதா விஷயமே. கடலில் தான் இருப்பார் முருகர். கடலில் குளிக்கும் போது தெரியும், உள்ளே இருக்கிறத விட இங்கே உணரலாம். ஸோ அப்படி இருக்கிற போது எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது, இன்னும் நிரூபிக்கவும் படலை. ஸோ நம்ம அது கோஸ்டல் ஏரியா ஃபுல்லாக, அந்த லைன் ஃபுல்லாக கன்னியாகுமரி கோஸ்டல் ஏரியா ஃபுல்லாகவே. ஸோ அது கடல் தான், கடல் பக்கத்தில் தான் அவர் இருக்கார். அதாவது மீனவர்களுடைய தெய்வம் அவர், அங்கே இருக்கிறவர், சரிங்களா? இங்கே இருக்கிறவங்க வந்து சைவத்தை சார்ந்தவங்களாக இருப்பாங்க, ஒரு இதுவில் கும்பிடுறவங்களா இருப்பாங்க, ஒரு கம்யூனிட்டி, ஒரு விதமான ஒரு கட்டுப்பாடில் கும்பிடுறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. எந்த கட்டுப்பாடும் கிடையாது, சரிங்களா? நான் இவங்களுக்கு கூட நான் வந்து தலைவனாக இருப்பேன், நான் இவங்களுக்கும் நான் வந்து கடவுளாக இருப்பேன். ஸோ மீனை சாப்பிட்றவங்க கூட மீனை படைச்சி கூட எனக்கு வந்து வழிபடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறது மீனவ கடவுள் அங்கே இருக்கவர். அப்போ வந்து ஆப்வியஸ்லி அது கடல் சார்ந்த இடம் தான். இப்போ அதையும் தாண்டி இப்போ திருச்செந்தூர் கடல் வந்துட்டு அடிக்கடி உள்வாங்கிருது இல்லையா? ஸோ அதனால தான் நான் முன்னாடி ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்டேன் இல்லையா? அந்த இடம் வந்துட்டு மலை மேலே இருக்கிறதுனால அடிக்கடி தண்ணி கீழே போச்சு அப்படின்னா அந்த கடல் வந்து உள்வாங்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இது வந்துட்டு மேபி இருக்கலாம், அந்த இடம் மலையாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது பழவேற்காடு இருக்கிறது உங்களுக்கு தெரியும், அங்கே பக்கத்தில் வந்து
பக்கத்தில் ஒரு சிவன் கோவில் இருக்குது. அந்த சிவன் கோவில் எப்படின்னா காலையில் ஒரு 10 மணிலேருந்து ஒரு 4 மணி வரைக்கும் கடல் கொஞ்சம் கொஞ்சமாக உள்வாங்கிட்டே வரும். தினமும் போய் வழிபடலாம். 5 மணிக்கு மேலே கடல் திரும்பியும் மேலே வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே உள்ளே போக முடியாது, தண்ணி சூழ்ந்துடும். அப்போ அது என்ன மலையா? சில இடம்லாம் வந்து கோஸ்டல் ஏரியாவில் அப்படி தான் இருக்கும். அது இயற்கையிலே கொஞ்சம் நேரம் உள்ளே போகும். அது ஒரே இடையில உள்ளே போகாது, கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும், அதுக்கப்புறம் திருப்பி ஏறும். இப்போ வந்து பௌர்ணமி அமாவாசை டைம்லலாம் வந்து கடல் அலை ஆக்ரோஷமாக இருக்கும். அப்போ நார்மல் டைமில் அமைதியாக இருக்கும். ஸோ அதனால வந்து அது மலை ஏரியாவா? அப்படி கிடையாது, அதனுடைய தன்மை அப்படி. நீங்கள் சொல்கிற பதில் எப்படி பார்த்தாலுமே நம்ம இப்போது நிலத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியாது. திருச்செந்தூர் இருக்க கோவில் இருக்க இடம் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியாது. இதுவே நம்ம கடல்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதோட வியூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து ஒரு கொஞ்சம் ஹைட்டாக தெரியும், ஒரு குன்று மாதிரியோ சின்னதாக ஒரு ஹைட் டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். எப்படி பார்த்தாலும் அது வந்து ஒரு உயரத்தில் தானே அவர் இருக்காரு. ஆமாம், உயரத்தில் தான் இருக்காரு. குன்றுன்றது வேற. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம், வீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ குன்று வேற. குன்றுன்றது வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல மேடாக இருக்கும், பிரமிட் மாதிரி. இன்னும் இந்தோனேஷியாவில் நிறைய இடத்துல நம்ம வந்து பிரமிட் வந்து செயற்கையாக செஞ்சுது. ஆனால் இயற்கையான பிரமிட்லாம் இருக்குது. இந்தோனேஷியா, கம்போடியா அங்கெல்லாம் இருக்குது இயற்கையான பிரமிட். அது வந்து சுற்றி நிலப்பரப்பு சமமாக இருக்கும், அந்த இடத்துல மட்டும் அப்படி மலை ஷேப்பில் இருக்கும். அது வந்து குன்று, சரிங்களா? மலைன்றது வந்து தொடர்ச்சியாக போகக்கூடியது. ஸோ மலை தொடர்ச்சின்னு பாருங்கள், அது வந்து தொடர்ச்சியாக போகக்கூடியது. அது வந்து வேரியண்ட் ஹைட் வந்து மாறிட்டு இருக்கும். குன்றுன்றது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும். ஸோ அது சமமான நிலப்பரப்பில் கூட அது வந்து ஒரு இடத்துல ஒரு பிரமிட் மாதிரி அது உருவாகி இருக்கும். ஸோ அதுதான் குன்று இருக்கும். ஆனால் அங்கே மலைன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போது காமனாக இப்போ ஒரு கடவுள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முருகனுக்கு வந்துட்டு பெரிய சிலைகள் அதிகமாக வைக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம மலேசியாவில் இருக்க முருகன் சிலை சொல்லலாம், இப்போ சேலம் வாழப்பாடியில் இருக்க முருகன் சிலை சொல்லலாம். இதுமே ஒரு 140 அடி 146 அடி அப்படின்ற டிஃப்ரென்ஸில் இருக்குது. இப்போ நம்ம கோவிலில் இருக்கவங்க அப்படின்னா ஸோ அது வந்து சின்னதாக சாமி சிலை வச்சுருப்பாங்க. ஸோ இது முருகனுக்கு மட்டும் இவ்வளோ பெருசாக சிலை வைக்கிறதுக்கான காரணம் ஏதாவது இருக்கா? காரணம்லாம் நம்ம சொல்ல முடியாது. நம்ம பிடிச்சது தான், நம்ம மனசுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு எவ்வளோதான். இப்போ நம்ம வீட்டில் ஒரு சிலை வைக்கிறோம், நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிலை வைக்கிறோம், ஒரு விநாயகர் சிலையோ முன்னாடி, இல்லை சில பேர்லாம் ஐயனார் சிலை வைப்பாங்க, கருப்பர் சிலை வைப்பாங்க, சில பேர் இது பெருமாள் சிலை வைப்பாங்க வீட்டுக்குள்ளே. ஸோ அப்போது அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு அது வைக்கக்கூடிய ஒரு வருவாய் சூழல் இருக்குது, அவங்களுக்கு எந்த அளவுக்கு முடியும், அவங்களுடைய அந்த சக்தியை பொறுத்து அவங்க வைப்பாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். இவ்வளோதான் வைக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஸோ அங்கே வச்சுருக்காங்க. இப்போ இங்கே வச்சதுக்கே ரீசன் என்ன? முருகர் தமிழ் கடவுள், நமக்கு சொந்தமானவர். அங்கே இருக்கிற மக்களும் தமிழர்கள் தான். பட் அங்கே அவ்வளோ அவ்வளோ அடி உயர முருகர் இருக்காருன்ற போது அப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒன்று இருக்கணும் இல்லையா, ஐடலாக ஒன்று இருக்கணும்ல, அதுதான் இங்கே வச்சுருக்காங்க. அப்போ அது வந்து மக்களினுடைய ஒரு அன்பு, மக்களினுடைய ஒரு விருப்பம். அந்த விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த அடிகள் வந்து மாறலாம். ஆனால் அடியில் இத்தனை அடி, அதாவது ஒற்றைப்படையில் வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க அந்த சிறுவாபுரி அப்படின்ற கோயிலில் இருக்க முருகனை வந்துட்டு வெள்ளிக்கிழமையில கும்பிட்றது வந்துட்டு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ காமனாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முருகன் அப்படின்னாவே செவ்வாய்க்கிழமை தான். செவ்வாய்க்கிழமை இந்த டைமில் விளக்கு போடணும், செவ்வாய்க்கிழமை இந்த முருகன் கோயிலுக்கு போகணும். காமனாக செவ்வாய்க்கிழமை எடுத்துகிட்டோமே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கூட்டம் நிற்கும், எப்பயுமே க்யூவில் நிற்பாங்க. ஸோ இது வந்து செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகனுக்கு ஏன் அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது? ஸோ செவ்வாயின்றது வந்து முருகருக்கு உகந்த நாள் அப்படின்றது ஏன்னா செவ்வாயினுடைய ஆதிக்கம் முருகருக்கு இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த செவ்வாய் ஆதிக்கம் இருக்கிறவங்க வந்து ரொம்ப கம்பீரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதாக இருந்தாலும் அது ஒரு போராளியாக இருப்பாங்க. ஆக்சுவலாக முருகர் போர்க்கடவுள் தான், சரிங்களா? நம்ம இனத்தை காக்கிற ஒரு போர்க்கடவுள் மாதிரி அவர். ஸோ அந்த போராளி அந்த குணம் இருக்கும், அந்த ஸ்ட்ராங் வில் பவர் இருக்கும். அதுவும் செவ்வாய் ஆதிக்கம் அவருக்கு இருக்கிறதுனால ஸோ அந்த செவ்வாயில் நம்ம முருகரை வழிபாடு செய்யும் போது நமக்கும் வாழ்க்கைன்றதே ஒரு போராட்டம் தான். அந்த போராட்டத்தில் நம்ம பாதியிலே நம்ம வந்து கிவ் அப் ஆகக்கூடாது. இந்த கிவ் அப் ஆகுறதுன்றதுன்னா சூசைடல் தாட் வர்றது, பாதியிலே வாழ்க்கையை முடிச்சுட்டு போகிறது, இந்த கிவ் அப்லாம் இருக்கக்கூடாது. வாழ்க்கை போராட்டத்தில் கடைசி வரைக்கும் போகணும். அது சக்ஸஸோ இல்லை இந்த பிறவைக்கான லெசனோ கடைசி வரைக்கும் போகணும். அந்த குணத்தை எனக்கு எல்லா ஏரியாஸும் லைஃப்பில் கொடு அப்படின்றதுக்காக தான் செவ்வாய்க்கிழமை நம்ம வந்து முருகரை வழிபடும் போது இன்னும் நம்மளுக்கு அந்த பவர் அதிகமாக கிடைக்கும். முருகர் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.